ஆண்டவன் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை ஆவலோடு கேட்கும்படி வந்திருக்கிற உங்களை நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆறுதலின் வார்த்தைகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வண்ணமாக இஸ்ரவேல் தேசம் ஒரு காலத்திலே அது முற்றுமாய் அழிக்கப்பட்டு அதனுடைய அடையாள சின்னமாகிய கட்டடங்கள், அதனுடைய எல்லா மகிமையும் அது இழந்து போய்விட்டது. இழந்து பல யுத்தங்களை சந்தித்து அழிவையும் நாச மோசங்களையும் அது சந்தித்து அது இருளடைந்து போய் காணப்பட்டது. அது திரும்ப அது எடுத்து கட்டப்படுமா, திரும்ப அந்த இஸ்ரவேல் தேசம் வளர்ச்சி அடையுமா என்று ஒரு சந்தேக கண்ணோட்டோடு அது பார்க்கும்போது அநேக ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பின்பு அந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் அது பயங்கரமான அழிவை சந்தித்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய இந்திய தேசம் 1947 சுதந்திரம் அடைந்தது. அது இஸ்ரேல் தேசம் 1948 சுதந்திரம் அடைந்தது. அப்படியாக பல ஆண்டு காலம் வரைபடத்திலேயே அந்த இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட அழிவை சந்தித்தது. காரணம் என்ன என்றால், அது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கத்தினார்கள். இயேசுவை சிலுவையில் அறையுங்கள், அந்த பரபாசை எங்களுக்காக விடுதலை பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த மனுஷனிலே, அந்த பிலாத்து சொல்லுகிறார், இந்த மனுஷனில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே என்று சொல்லி, அவன் குற்றம் செய்தானோ இல்லை, அவன் இரத்தப்பழி எங்கள் மேல் வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே சாபத்தை வருவித்து கொண்டார்கள். அந்த தேசம் நான் சொன்னது போல பல நூற்றாண்டுகள் அது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதன் பிறகுதான் அந்த தேசம் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையின்படி அந்த தேசத்தை யாராலும் அசைக்க முடியாத அளவில் அது பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு செழிப்புள்ள தேசமாக, எல்லாவற்றும் சிறந்த தேசமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு தான் ரட்சிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் கூட இந்த நிலைமையிலே அவர்கள் வளருவார்கள். அதாவது ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு போயிருக்கலாம், நஷ்டப்பட்டு போயிருக்கலாம், கஷ்டப்பட்டு போயிருக்கலாம், அது பெர்மனண்ட் அல்ல என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஆமேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆமாம். ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் துக்க நாட்கள் முடிந்து போகிறது என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அங்கே சொல்லும்போது சொல்கிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் உன் சூரியன் உன் சந்திரன் என்று சொல்கிறானால் ஒவ்வொருவருக்கும் சூரியனைப் போல ஒரு பிரகாசிக்கிறதான ஒரு சூரியனில் அநேக நன்மைகள் இருக்கிறது. அந்த சூரியனை நான் பார்த்த உடனே பகல் வந்து விட்டது, இரவில் இருக்கிற பயம் நீங்கிவிடும். ஆம், அந்த சூரியனை பார்த்த உடனே ஒரு வெளிச்சம் வருகிறது, அதிலிருந்து வைட்டமின் வருகிறது. அது அந்த சூரியன் உதித்த உடனே எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார்கள், ஒரு புதிய நாள் தோன்றுகிறது. அதுபோல ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு சிலராலே அவர்கள் சூரியனுக்கு சமமாக அவர்கள் காணப்படுவார். ஆம், அது எத்தனை பேர் உணர்ந்தீர்கள்னு தெரியாது. இப்போ நீங்கள் யாரையாவது, ஐயோ என் குடும்பத்தில் இல்லையே, நன்மை இல்லையே, நன்மை இல்லாமல் போயிட்டதே அப்படின்னு சொல்லும்போது
அவர்கள் திடீர்னு வந்து நின்றுட்டு, நீங்கள் கலங்காதுங்க, நான் இருக்கிறேன், நான் இனி உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன், எந்த விதமான கவலையும் இனி வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறேன்னு சொன்னோம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், சோதரம். அதுபோல் நமக்கு என்று சொல்லி சில சூரியன்கள் உண்டு. அது நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வருமானம், இதெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் சூரியனாக இருக்கிறது, சந்திரனாக இருக்கிறது. அந்த சூரியனும் சந்திரனும் ஒரு காலத்தில் நம்மை விட்டு போய்விட்டதாக இருக்கிறது. நாம் சூரியனாய் நினைக்கிற, சந்திரனாய் நினைக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்மளை விட்டு போய்விட்டது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிதான். அவர்களுடைய நன்மைகள் அவர்களை விட்டு போய்விட்டது. இப்போது ஆண்டவர் அவர்களை திரும்ப கட்டி சொல்கிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, அஸ்தமயம் மறைந்து போவதில்லை, உன் சந்திரன் இனி மறையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ எதை சூரியனாக நம்பிக்கொண்டிருந்தாயோ, எதை சந்திரனாய் நம்பிக்கொண்டிருந்தாயோ, அதை நான் எடுத்து போட்டு நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, சொல்லலாமா? ஆமாம். நீ நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் ஒருவேளை உன்னை விட்டு போயிருக்கலாம், நம்பிக்கொண்டிருந்ததெல்லாம் மோசம் போயிருக்கலாம். நீ கவலைப்படாதே, இனி உன் சூரியனும் சந்திரனுமாய் நான் இருக்கிறேன். அது சொல்றார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா, சொல்லலாமா? அதைத்தான் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி வந்ததுன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உனக்கென்று சொல்லி ஒரு ஒளி இருக்கிறது, உனக்கென்று சொல்லி ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்கிறது, உனக்கென்று சொல்லி ஒரு எதிர்காலம் இருக்கிறது. எனவே சொல்கிறார், எழும்பி நீ பிரகாசி, எழும்பி பிரகாசி அன்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல 52ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எழும்பு எழும்பு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சியோன் ஆகிய தெய்வத்தினுடைய ஜனம், சியோன் ஆகிய எருசலேம் பட்டணம் ஒரு காலத்தில் சிறைப்பட்டு போய் எழும்ப முடியாமல் இருந்தது. இப்பொழுது அது எழும்பி இருக்கிறது. பிரியமா, அங்கே ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சியோனே. அதுபோல் இங்கே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எழும்புங்கள் எழும்புங்கள். அநேகர் சோர்ந்து போய் தளர்ந்து போய், இதுக்கு மேல் எனக்கு வாழ்க்கை இல்லையா, இதுக்கு மேல் வாழ்வு உண்டா, இதுக்கு மேல் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா, இதுக்கு மேல் எனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குமா என்று சொல்லி அநேகர் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிடுன்னு சொல்கிறார். தூசி என்ன? நம்மை எழும்ப விடாமல் நம்மை அழுக்கிலே கிடக்க வைக்கிறதான சில காரியங்கள், நம்முடைய எண்ணங்களாக இருக்கலாம் சரி, நம்முடைய நெருக்கங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம், ஒரு பெரிய தேவை இருக்கிறது, ஐயோ என் வாழ்வு நாளில் இதெல்லாம் நான் செய்து முடிக்கணுமே, எனக்கு வயசாகிறதே, இந்த காரியங்களெல்லாம் நான் நிறைவேற்றணுமே, இன்னும் இதெல்லாம் நடக்கலையே. அநேக காரியங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, தூசியை போல ஒட்டிகிட்டு இருக்கு, நம்மளை துதிக்க விடலை, எழும்பி பிரகாசிக்க விடலை, ஆண்டவரை மகிமைப்படுத்த விடாதபடி என்ன ஆகுது, இந்த தூசிகள் எல்லாம் நம்மளை ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, தூசியை உதறிட்டு எழும்பு. ஆமாம், அல்லேலூயா, சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தான் அப்படி தான். போன வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மேலே இதே போல் அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட்டம் நடக்கும், விடுதலையின் கூட்டம். எனக்கு 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒர்ஷிப்பின் நேரம். எனக்கு 7 மணிக்கு எல்லாம் அவங்க பாட்டு பாட ஆரம்பித்தாச்சு, 6:45 பாட்டு பாட ஆரம்பி 7:10 வரையும் நான் படுக்கையில் கிடக்கிறேன்.
எனக்கு உடம்பெல்லாம் முடியலை, ரொம்ப பலவீனம். 7:10க்கு 7:30க்கு நாங்கள் நிற்கணுமே. எழும்புனேன், ஓடி போனேன், பாத்ரூமில் சரசரன்னு தண்ணி வாங்கி ஊற்றினேன், நல்லா உடம்பை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 7:20க்கெல்லாம் நான் அங்கே போய் உட்காந்துட்டேன். அங்கே போய் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். 1/2 ஹவர் எனக்கு டைம். என்னை பார்த்தா யாரும் பலவீனன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? தூசியை உதறி விட்டு எழும்பிடணும். ஆமாம், சோத்திரம். சில நேரங்கள்ல எல்லாம் இப்போ தெரியாது, இந்த குளிர் காலங்களில் கரெக்டாக ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் அருமையாக தூக்கம் வரும். அந்த பெட்ஷீட்டை போர்த்திக்கிட்டு, ஆமாம், அதை கொஞ்சம் கூட அதை தூக்கி எறிகிற மனசு இருக்காது. ஐயோ பயங்கரமாக அப்படியே அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஐயோ இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் சரீரத்துக்கு அந்த சரியான ஃப்ரெஷ்னஸ் வரலையே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நேரத்தில் தான் பிசாசு உங்கள் மேலே ஏறி உட்காருவான். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த போர்வையை எறிந்து விட்டு, அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், சோத்திரம். பர்திமேயு என்று சொல்லி ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து என்ன பண்ணி கொண்டிருந்தானா? பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், பிச்சை கேட்டு. இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு சொன்னான். ஆமாம், இறங்கும் அப்படின்னு கூப்பிட்றான். உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படி போனவன் யாரையா அது பின்னால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் நின்று சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, யாரப்பா அது? அவன் சொல்கிறான். அவங்க சொல்கிறாங்க, ஒரு குருடையா, அவன் பிச்சை எடுத்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான், அவன் கத்திட்டு கிடக்கிறான், அவனை இங்கே அழைத்து வாங்கய்யா அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? எழும்பி ஓடி அங்கே போனான்னு நீங்கள் சொல்லுவீங்க, அப்படி தானே? போனான் தான். அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் போர்த்தி இருந்த ஒரு போர்வையை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஒரே ஓட்டமாக இயேசுக்கிட்ட ஓடுறான். அந்த காலங்களிலே பிச்சை எடுக்கிறவன் ஒரு கோட்டு ஒன்று போர்த்தி இருப்பானான். அவன் பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். அது ஒரு கோட்டு அது. ஆமாம், இவன் அந்த கோட்டை என்ன பண்ணிட்டான்? தூக்கி வீசி எறிஞ்சிட்டான். இனி ஆண்டவர் கூப்பிட்றாரு, இனிமேல் அந்த கோட்டு வேண்டாம். நிறைய பேர் அந்த கோட்டை வீசி எறிகிறதுக்கு இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஆமாம், இங்கே கேட்க வசனம் நல்லா தான் இருக்குது. அப்பா உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும், கர்த்தர் உன்னை எழுப்புவார்னு. வீட்டில் போகும்போது அங்கே பல எண்ணங்கள் வரும், உனக்கு இதெல்லாம் இருக்குது அதெல்லாம். திரும்பவும் அந்த கோட்டை எடுத்து போத்திடுவோம், தூசியை என்ன பண்ணிடுவோம், திரும்ப எடுத்து மாட்டிக்குவோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த கோட்டை திரும்ப அவன் போடுவதற்கு, ஏனென்றால் அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டது, இனி இந்த கோட்டு தேவையில்லை, ஏனால் இயேசு என்னை அழைக்கிறார் என்று. இயேசுவிடத்தில் வந்த பிறகு நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள், நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதான அந்த துக்கம், கண்ணீர், கவலை என்கிறதான அந்த போர்வையை நீங்கள் என்ன பண்ணிடணும்? எடுத்து தூக்கி வீசிடணும். ஆமேன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ம் ம் அதுதான் பாயிண்ட். மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, ஆமாம், அந்த வஸ்திரத்தை போத்திட்டு இருந்தால் தான் பிச்சை போடுவாங்க. அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ இயேசு கூப்பிட்ட பிறகு இனிமேல் அந்த வஸ்திரத்துக்கு வேலையே இல்லை, தூக்கி எறியடா அப்படின்னு எரிஞ்சிட்டாங்க. சோத்திரம். ஆமாம், அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருஷமாக போத்திட்டு இருப்பாங்கங்க பெட்ஷீட்டு, அது கிழிஞ்சு நார் நாராக போகும். சரி, இன்றைக்கி போய் ஒரு புது பெட்ஷீட் 2 எடுத்துகிட்டு வரலாம் வருவாங்க. வந்துட்டா அந்த பழைய பெட்ஷீட்டை தூக்கி வெளியே போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை திரும்பவும் சுருட்டி சுருட்டி வைப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு புதுசு புதுசாக தராமல் இருக்கிறதுக்கு காரணம். இன்றைக்கி போய் எதெல்லாம் கிழிஞ்சு இருக்குது, எல்லாம் மோசமாக இருக்குதோ தூக்கி என்ன பண்ணிடுங்க, எரிஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக ஆண்டவர் தருவார். தந்தாலே அதை விடுறதுக்கு மனசே இல்லாமல் இருக்கிறாங்க. சோத்திரம். கவனமாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோவான் 16:20 வாசிங்க. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு பார்க்கும்போது அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடும் உலக மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம தான் துக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள். ஆனாலும், அங்கே ஒரு வார்த்தை வருது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மக்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட எதிர்காலங்களை குறித்து, பரலோக வாழ்க்கை குறித்து அவர்கள் நினைக்கும் போது அவள் துக்கம் அதிகரிக்கும். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா சொல்லலாமா? நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் பிரியமானவர்களே, துக்கம் மனிதனிடத்தில் இருக்கதான் செய்யும். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு விட வேண்டும். தூசியை உதறினது போல எடுத்து போடும். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலும் துக்கம் இருக்கதான் செய்யும். சங்கீதம் 38:6 வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அடுத்த வசனம், என் குடல்கள் எரி பந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்கிறார். இது யார் சொல்கிறது? தாவீது ராஜா சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் ராஜாவான பிறகுதான் இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். பத்சேபாளிடத்தில் இவன் பாவம் செய்து விட்டான். எனவே அவனுக்கு தேவனுடைய சாபமாகிய அந்த வியாதி அவனை அதிகமாய் நெருக்கினது, பிடித்தது. அவன் சஞ்சலப்படுகிறான், கதறுகிறான், பயங்கரமான சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, 31:9 வாசிங்க. 31:9, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார் 11:12, எனக்கு சத்துருக்களாகிய யாவரும் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன், வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தைப் போல் ஆனேன், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் என்று சொல்லி அவன் கதறுகிறான். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துக்கம், அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் துக்கத்தை உதறி போட வேண்டும், துக்கத்தை மாற்றி விடுவார். ஆனால் யாருக்கு துக்கம் என்றால், ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை அறியாமல் இருந்தும் பாவம் செய்து அநியாயமாக, அதாவது ஒரு பாவத்திலையும் கொடிய பாவமும் இருக்குது, சாதாரண பாவமும் இருக்குது. எனவே சிலர் துணிகரமான பாவங்களை செய்வார்கள். இது பாவம், இது நிமித்தம் நமக்கு வேதனை உண்டாகும் என்று அறிந்தும் அவர்கள் துணிகரமாக பாவம் செய்வார். நான் செய்கிற பாவத்துக்கு என்ன தண்டனை வரும் என்று தெரிந்தும் என்ன பண்ணுகிறார்கள்? துணிகரமான பாவம். அதைத்தான் தாவீது செய்தான். எனவே அவன் இப்பொழுது கதறுகிறான். ஆனால் அவன் 51ஆம் சங்கீதத்திலே பார்க்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தினபடினாலே அவன் அதை பாவத்தை அறிக்கையிட்டு அவன் அங்கே எழுதின சங்கீதம்தான் 51ஆம் சங்கீதம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே அவன் அந்த பாவத்தை செய்தான். அந்த பாவத்தினாலே வந்த பலவீனங்கள்
கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, வேதத்திலே பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது. என் கண்ணும் வயிறும் கருகி போயிட்டு என்று சொல்கிறார். செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். அதன் பிறகு தாவீது அந்த நாத்தாந்திக்கு சொன்னபோது அறிக்கையிட்டு பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு எழுதுகிற சங்கீதம்தான் இந்த 51ஆம் சங்கீதம். எனவே ஒரு மனிதன் தேவனை அறிந்த பின்பும் அவன் துணிகரமாக பாவம் செய்வானானால் அவனுக்கு வருகிற வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. எனவே அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் உணர்த்தும் போது நாம் அதுக்கு மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாய் மாறுவோமானால், நாம் எதையெல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோமோ, எதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் போ என்று தூக்கி எறிந்துவிட்டு நாம் தூசியை விட்டு உதறிவிட்டு எழும்புவோமானால் ஆண்டவர் நமக்கு மறுவாழ்வை தருவார். அப்படி மறுவாழ்வை கொடுத்த பிறகு சங்கீதக்காரனை தாவீது 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார். வாசியுங்கள். 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னுடைய இரட்டை களைந்து போட்டீர் என்று சொல்லுகிறார். ஆம், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா சொல்லலாமா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இங்கே என்னுடைய இரட்டை களைத்து போட்டீர். அவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது ஜெபித்து ரட்சிப்பை மறுபடி பெற்றுக்கொண்டார். அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற பண்ணினார். மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே ஆண்டவர் அவனை இடைகட்டினார். அல்லேலூயா சொல்லலாமா? அதான் வேதம் சாட்டாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுவனோ இரக்கம் செய்வான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லை, பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை. பாவம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்கிறோம். ஆனால் அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்து விட வேண்டும், மனஸ்தாபம் கொள்ள வேண்டும். அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 32 வாசியங்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 19:13 வாசியுங்கள். நீதிமொழிகள் 19:13. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகளோ ஓயாத ஒழுக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மூடனாகிய ஒரு மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாக்குவானாம். மூடன். ஆமாம், ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கும், இந்த மூடனை உரலில் போட்டு உலக்கையினால எவ்வளோ குத்துன்னு குத்துனாலும் மூடத்தனத்துலேருந்து என்ன பண்ண மாட்டானா, மாற மாட்டானா. சில மூடனுங்க இருக்கிறாங்க, சோத்திரம். அதனால் தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. ஆமாம், எத்தனை முறை தான் அந்த மூடனான பிள்ளைக்காக நான் துக்கப்படுவேன், வேதனைப்படுவேன். சோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் பிசாசு கொள்ளை கொண்டு போய் அவர்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் துக்கத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். எனவே ஒரு துக்கத்தை நாமே வருவித்துக் கொள்கிறோம். கவனமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஆண்டவர் குடும்பங்களிலிருந்து துக்கத்தை எடுத்து போட வேண்டும். துக்கப்படுகிற குடும்பங்கள் ஆண்டவரத்தில் கேட்டு எப்படி ஆகிலும் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்கிறார். நான் உனக்கு நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவரை விடக்கூடாது. அவர்தான் நீதியின் சூரியன். அவர் விடவே கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் விடவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லை, ஒரு நாள் வரும், நீங்கள் அந்த பாடலிருந்து விடுதலை பெற்று மகிமை அடைவீர்கள். முடிவெறிந்த நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். எனவே சோர்ந்து போகக்கூடாது. எந்த யோபு என்ன சொல்கிறார் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 11-13 வாசிங்க. யோபின் புத்தகம்
2ஆம் அதிகாரம். ஆ ம் இங்கே பார்க்கிறோம், யோபனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரே நாளிலே 10 பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். அவனுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். வீடு இடிந்து விழுந்தது. இந்த சூழ்நிலையிலே அவன் மிகுந்த துக்கத்திலே அவன் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று 1ஆம் அதிகாரம் 21 சொல்கிறார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று சொல்கிறார். அடுத்தது என்ன? அவனுக்கு மறுபடியும் சரீரத்தில் அவனுக்கு உபாதைகள் வருகிறது. சாத்தான் ஆண்டவரிடத்தில் வந்து அவனுடைய சரீரத்தையும் கேட்கிறான். ஆண்டவர் உயிரை விட்டு விட்டு சரீரத்தையும் எந்த வேணுமானாலும் செய்ய என்று சொல்லும்போது அவனுக்கு பயங்கரமான பருக்கைகள், அதாவது ஒரு விதமான அந்த அம்மை வியாதி மாதிரி. ஆமாம், இந்த பெரிய அம்மைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், வைசூரி. அது வந்ததுன்னா தழும்பு அப்படியே பள்ளம் பள்ளமாக இருக்கும். அப்படிப்பட்டதான பருக்கள் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் அவன் என்ன பண்ணனான்? பருக்கைகளாலே அவன் பயங்கரமாக, பாருங்க 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் உள்ளங்கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் வாதித்தான். அந்த கொடிய பற்கள் இவர் ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிறார். அவ்வளவு அது நவைக்குது. பயங்கரமான வேதனை, வலி. அந்த வேதனை வந்தவர்களுக்கு தான் தெரியும் பிரியமானவர்களே, பயங்கரமான வலி. இப்பொழுது அவன் மனைவி சொல்கிறாள், நீர் எந்த மட்டும் உத்தமத்திலே இருப்பீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். சோதரம். ஆனால் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே நீர் எந்த மட்டும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அதற்கு அவன் சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனுடைய கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இந்த நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே இந்த பகுதி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யூதர்களுடைய புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், யூதர்கள் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்கு ஒரு மரண காலம் உண்டு. அவன் செய்த பாவத்தினாலேயோ அவன் செய்த அக்கிரமத்தினாலேயோ இல்லாவிட்டால் அவன் எந்த அக்கிரமம் செய்யாவிட்டாலும் கூட அவன் பல பாடுகள் வேதனைகள் வரும்பொழுது, அவன் மரண தருவாயில் வரும்பொழுது, என்னை இப்படி ஆண்டவர் வைத்து விட்டாரே என்று சொல்லி தேவனை தூஷிக்கக்கூடாதாம். தேவனை துதித்து ஜீவனை விடுவது நல்ல ஒரு பழக்கம். அப்பொழுதுதான் அவர்கள் மறுமை வாழ்விலே சந்தோஷமாக போய் சேர்வார்கள் என்று ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு யூதர்களுக்கு. அதனாலே யாராவது பலவீனப்பட்டு மரண தருவாலே இருக்கும்போது பெரியவர்கள் சொல்லுவாங்களாம், கடவுள் உன்னை இந்த உலகத்திலே ஏதோ தீங்காய் நடத்தினார் என்று சொல்லி இறுதி நேரத்திலே தேவனை நீ தூஷிக்காமல் துதித்து ஜீவனை விடப்பா, கடவுளே எனக்கு நீ இவ்வளவு நாளும் என்னை கொடுத்த நன்மைகளுக்காக சோத்திரம், நீர் கொடுத்த ஜீவனுக்காக சுகத்துக்காக நீ நல்லவராக தான் இருந்தீர்னு நல்லதே சொல்லி ஜீவனை விட்டால் அவனுக்கு என்ன கிடைக்குமா? பரலோக வாழ்வு கிடைக்குமா? அதைத்தான் யோபின் மனைவி சொன்னாள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் புஸ்தகத்தில் என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை நீர் உத்தமத்தை விட்டு மாறுவீரோ என்று பயமாயிருக்கிறது. எனவே இப்பொழுது என்ன ஆயிட்டு, எல்லாம் சொத்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ இவருக்கு சரீரம் இன்னும் கொஞ்ச நாளையில் இவர் செத்து போவார்னு நினைத்து அவள் சொல்கிறாள். அந்த தருணம் வரும்போது நீர் தேவனை துதித்து ஜீவனை விடணும்னு. அப்பொழுது அவன் சொல்கிறான், ஏம்மா நான் தூஷித்து ஜீவனை விட்டு விடுவேன்னு நீ பயந்து தானே இதை சொல்கிற, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற. இல்லை இல்லை, தேவனிடத்துலேருந்து நன்மையை பெற்றனா தீமையை அனுபவிக்க வேணும், அதனால் நான் அப்படி சாக மாட்டேன்னு கவலைப்படாதேன்னு சொன்ன வார்த்தை தான் இங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமால்ல, நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? இன்னும் உயிரோட இருக்கிறையா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு அப்படின்னு சொல்ல பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று. எல்லா சூழ்நிலையிலும் யோபு
பாவம் செய்யவில்லை. இந்த சகோதரர்கள் இப்போ வராங்க, நண்பர்கள் வராங்கங்க. யாருக்கு? யோபுக்கு என்ன சொல்ல வராங்களாம்? படிச்சிங்களா? இப்போ தானே படிச்சிங்க. ஆறுதல் சொல்ல வந்தாங்க. 11ஆம் வசனம். யோபுனுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியானான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தானத்திலிருந்து வந்தார்கள். இப்போ என்ன சொல்ல வந்தாங்க? ஆறுதல் சொல்ல வந்தாங்க. யோபு, கவலைப்படாதப்பா, இதெல்லாம் மனுஷனுக்கு வர்றது தான், நீ ஆனாலும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்தாங்க. வந்தவனுங்க 12ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு ஓன்னு அழுறாங்க. அவரவர் தங்கள் சால்வை கிழித்து கொண்டு வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். யோபு துக்கமாவா இருந்தான்? யோபு என்ன சொன்னான்? அந்த நேரத்துலையும் கர்த்தரை அவன் துதித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அவன் துதித்து கொண்டு தான் இருக்கிறான். இவன் என்ன சொல்கிறான்? இவன் ஆறுதல் சொல்ல வந்தவன் அவன் சால்வையை கிழித்து எரிஞ்சிட்டு மண்ணவாரி தலையில் போட்டுட்டு, ஐயோ யோபுக்கு இவ்வளோ பெரிய துக்கம் வந்தது, இவ்வளோ பக்கம். ஆமாம், அந்த வாசிங்க. ஆறுதல் சொல்ல வந்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? தூரத்தில் வருகையில் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோபு உருத்தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறான். அவன் தான் பல நாட்களாக என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்து அப்படி இருக்கிறான். ரெண்டாவது அவனுக்கு உச்சந்தலையும் உள்ளங்கால் வரையும் பருக்கள் வச்சு சுரண்டிட்டு இருக்கிறான், ஊர் தெரியாமல். இவன் என்ன பண்ணுறான்? சத்தமிட்டு அழுது. அது வரைக்கும் யோபு அளவே இல்லைங்க. இவன் வந்து அலைய தூண்டி விடுறான். ஆமாம், சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேலே புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு தரையில் உட்கார்ந்துருந்தாங்க. எப்படி இருக்கு கதை பார்த்தீங்களா? துக்கப்பட்டவன் சும்மா இருக்கிறான், ஒழுங்காக ஆறுதல் சொல்ல வந்தவன் அவன் துணியை கிழிச்சிட்டு துக்கப்பட்டு வானத்தை பார்த்து மண்ணை வாரி தலையில் போட்டு அவன் சொல்லியிருப்பான், கடவுளே நீரெல்லாம் ஒரு கடவுளா இருக்கிறீரா, இந்த யோபு உண்மையும் துதித்து கொண்டிருக்கிறான், அவன்லாம் மனுஷனாவன் அப்படின்னு நினச்சிருப்பானுங்களா என்னன்னு பாருங்க. நம்ம ஒழுங்காக நம்ம துக்கத்தில் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தருவான்னு இருப்போம். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மளை என்ன பண்ணுவான்? நம்ம துக்கத்தை அதிகரித்து விட்டுருவான். ஆமாம், அதிகரித்து விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுக்கிடாதுங்க. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுங்களை. ஆறுதல் சொல்ல வந்தவன் 7 நாள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் உட்காந்துருந்தானாங்க. கொழுப்பு தானே இது? ஏதோ 2 வார்த்தை சொல்ல வேண்டியது தானே. எப்பா உன் நம்பிக்கை வீண் போகாதப்பா, கவலைப்படாத, உனக்கிட்ட நல்ல நம்பிக்கை இருக்குல்ல, உன் கடவுள் உன்னை கைவிட மாட்டார், நடந்தது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்து பார்க்குறான். ஆறுதல் சொல்ல வர்றவங்க எதையோ பார்த்து கொடுமைங்க, கொடுமை கொடுமை, இதுதான் உலகம். ஆனால் அந்த யோபுக்கு நல்ல நம்பிக்கை இருந்து 19:25 வாசிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25. அவர் சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார், அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனும் பின்பு என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வார்த்தையினாலே என் உள்ளத்தில் எழும்புகிற எண்ணங்கள் அது சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், இவர் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா, நிச்சயமாக என்னுடைய அந்த துக்க நாட்கள் முடியும் போது அவர் பூமியிலே நிற்கிறதை நான் காண்பேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறார். ஆமென்.
இன்னும் சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கஷ்ட காலங்களிலே நீங்கள் சொல்ல வேண்டியது, இது ஆண்டவர் என்னை பரீட்சிக்கிற காலம். சோதிக்கிற காலம் என்றால் பரீட்சை பார்க்கிற காலம். என்னை பரீட்சிக்கிறார். இந்த உபத்திரவத்திலே, பாடலே, இந்த நான் நன்மை செய்ய வேண்டிய காரியங்கள் தாமதம் வரும்போது, இந்த சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆமேன். யோபு சொல்கிறார், என்னை டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிந்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருபோதும் உங்கள் வேதனைகளை கண்டு சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். சோதனை வேதனை ஒருபோதும் அது நமக்கு முடிவல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவரே நித்திய வெளிச்சமாக இருந்து நம்முடைய துக்க நாட்களை அவர் முடித்து அவர் ஒரு எதிர்காலத்தை, பிரகாசமான எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கலங்கக்கூடாது. சில காலங்கள் நாம் இந்த வழியாக போக வேண்டியது இருக்கும். அதன் காலத்துக்கு பிறகு ஆண்டவர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, சொல்லலாமா? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆம், எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், 1000 ஆடு 1000 ஏறு மாடு இருந்தால் 2000 வந்தது, 3000க்கு 6000 வந்து எல்லாம் கரெக்டு. 10 பிள்ளைங்க மறித்தாங்க, 10 தானே பிறந்துன்னா, அந்த ஆடு மாடு இவைகளுக்கெல்லாம் ஆத்துமா கிடையாது, அழுது அது பூமியாக போயிடும். யோபு பரலோகத்தில் போகும்போது முதலாவது இருந்த பிள்ளைகளும் அங்கே இருப்பார்கள், 2வது பிறந்த பிள்ளைகளும் இருப்பார். அப்போ அங்கே எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க? 20 பிள்ளைகள் இருப்பார்கள். யோபு இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் உண்மைதான். ஏனென்றால் ஆத்துமாக்கள் அழிவில்லாதது. எனவே நம்முடைய ஆத்துமா அழியாது. ஆமாம், இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை செல்வங்களும் அழிஞ்சு மண்ணோடு மண்ணாக போயிடும், அது பரலோகம் வராது. நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகும், அங்கே ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். எனவே இந்த உலகத்திலும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமானால் நாம் யோபை போல அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். ஆமாம், அறிக்கை செய்ய வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. தாவீதும் ஆண்டவரை குறித்து அவன் அதிகமான இடங்களிலே அவரை துதித்து சொல்லுவான். என் மீட்பர், என் கர்த்தர், என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், நான் நம்பி இருக்கிற துருகம் என்று சொல்லி அவரை வர்ணித்து பேசுவார். ஒருபோதும் நாம் இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரை நாம் ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை குறை பேசவே கூடாது. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி வச்சுட்டாரு ஒருபோதும் சொல்லாதுங்க. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை திரும்ப எடுத்து கட்டுவார். அல்லேலூயா, சொல்லலாமா? திரும்ப ஒரு நாள் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலங்கள் வரும். அல்லேலூயா, சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 60ஆம் அதிகாரம் ஏசாயா மறுபடியும் வாசிக்கலாம். 1-2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா, சொல்லலாமா? இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது நல்ல செழிப்பாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுபோல ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அதெல்லாம் நிரந்தரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நீதிமான் கைவிடப்பட்டதும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதும் கிடையாது. ஒருவேளை கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பழைய போர்வையெல்லாம் என்ன பண்ணிடணும்? தூக்கி வீசிடுங்க. புதிய போர்வையாகிய நம்பிக்கையை தரித்து கொள்ளுங்க, விசுவாசத்தை தரித்து கொள்ளுங்க, தைரியத்தை தரித்து கொள்ளுங்க. நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லுகிற ஜனங்கள் கிடையவே கிடையாது. ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்துவார்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். முழங்கால் படியிடலாமா? கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உமக்கு கொடாக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேவன் நீர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறவர். துக்க நாட்கள் எங்களை விட்டு நீங்கி போகும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த விதத்திலும் அந்த யோபனுடைய சிநேகிதரை போல மண்ணவாரி போட்டு துக்கத்திலே அமிழ்ந்து கிடக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்யும். எங்களை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர். ஒருவேளை பாடுகள் கொஞ்சம் நாட்கள் இருக்கும், ஆனால் அவை ஒருபோதும் எங்களை சேதப்படுத்தாது. அந்த பரீட்சையின் நாட்கள் முடியும் போது நாங்கள் பொன்னாக விளங்குவோம் ஆண்டவரே. யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றான். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர். எங்கள் நீதியின் சூரியன் நீர் மறைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் தூசியை விட்டு உதறி எழுந்து நிற்க உதவி செய்யும். நீதியின் சூரியனாகிய உம்மை தரித்து கொள்ள உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாழ்த்துகிறேன். உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். ஓ, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று ரோமர் 12:12 நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இக்கட்டிலே துன்பங்களில் இருக்கிற மக்களுடைய இக்கட்டுகள் உடனடியாக மாறி போகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய வரிக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.